கிறிஸ்தவர்களுக்கு அனாதை மனப்பான்மை ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் என்னை கைவிடாதிருங்க, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அவர் எங்கே விட்டுட்டு போவேன்னு சொன்னார்? அவர் சொன்ன வாக்கு தத்தம் ஒன்று தான் பைபிளில். உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாரோன்னு நினச்சி பாடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? டில் யூ நீட் மை ப்ரெசன்ஸ். இந்த உலகத்தில் தான் குறைவுகள், அதுக்கப்புறம் இருக்கிற நித்திய வாழ்க்கையில் அவருடைய நேரடி ஓப்பன் ப்ரெசன்ஸில் நம்ம வாழ போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சந்தேகமே இருக்காது. ஸோ இங்கே நம்ம அநேகருடைய மனதுக்குள்ள இந்த இமோஷனல் நீட், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த தேவை சந்திக்கப்படாததுனால இன்னமும் நாம் அனாதைகளைப் போலவே தத்தளித்து தவிக்கிறோம் என்பது தான் உண்மை. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மனுஷனுடைய அன்பை தேடி போகிறோம். மனுஷனுடைய அன்பு என்னைக்குமே ஏமாற்றும், ரைட்? எந்த அன்பாக இருந்தாலும், மனுஷனுடைய எந்த உறவாக இருந்தாலும், அந்த உறவில் இருக்கிற அன்பு டெஃபினட்டாக உங்களை திருப்தி செய்ய முடியாது. விளங்குதா? அந்த தேவனுடைய அன்பு மட்டும்தான் உங்களை திருப்தி செய்யக்கூடிய அன்பாக இருக்கும்.